இன்னி ஒரு இந்து ஓட்டு போடுவாரான்னு பார்ப்போம். நவாஸ் கனி மானமுள்ள ரோசமுள்ள ஒரு இந்து. நவாஸ் கனிக்கு இன்னி ஒரு இந்து ஓட்டு போட்டாரா அவன் இந்துவே இல்லை, இந்து தாய் வயிற்றுலேயே பிறகு. ஒரு நவாஸ் கனி போன்ற எம்பிங்க வந்து அரபு நாட்டுல இருந்து வந்து மதவெறியன் மாதிரி இங்க வந்து ஒரு தவறான ஒரு அசைவ உணவுன்றாங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்ப அதை நீங்க பிரபலப்படுத்துறீங்கன்னா அப்ப எவ்வளவு கேவலமான எம்பி பதவியை பறிக்கணும். நீங்களே ஒரு இந்துக்கள் இங்க இருந்து மாறி போனவங்க, உங்களுக்கு என்னங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், யாரோட மண்ணு? வழிபாட்டு நீங்க பண்ணிக்கோங்க தாராளமா. அல்லாஹ்வை கும்பிடுங்க, இயேசுவை கும்பிடுங்க, மறுப்பே கிடையாது. அரபு நாடுகள்ல போய் ஒரு இந்து இப்படி செய்ய முடியுமா? ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு இந்து இப்படி அவங்க வழிபாட்டு முறை தண்டனைகள் கடுமையா இருக்கும். இங்க தண்டனைகள் ஏன் கடுமையா இல்ல? ஒரு மத கலவரத்தை நவாஸ் கனி உருவாக்கி இருக்காரா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பிரபல தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தினசேவல் நேயர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திருப்பி தினசேவல் உட்காரேன். சந்தோஷம். ஓகே சார், இப்போ வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ பெரிய லெவலில் இங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அறியல சமீபத்தில் நவாஸ் கனி அவங்க வந்து அசைவ உணவு அங்க சாப்பிட்டதாக மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சை வெடிச்சுள்ளது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள இரண்டு தரப்புக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கல. சமீபத்துல ஒரு வீடியோல பேசியிருந்தீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு எதிராகவும் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நவாஸ் கனி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய மத வழிபாடு இது வந்து இதுல குறுக்கிடாதீங்க, அதைத்தானே அந்த தரப்பு சொல்றாங்க. யாருக்கு மத வழிபாடு? யாரு இவங்கள அரபு நாட்டுல இருந்து வந்தாங்களா? இவங்க தலைமுறையோ முன்னாடி தலைமுறையோ இல்ல 3 தலைமுறைக்கு முன்னாடியே ஒரு இந்து தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான், ஒரு மார்க்கத்தை தழுவுனவங்க தான். நீங்க இருக்கிறதே இந்து நாடு. இங்க இந்த இந்தியா மண்ணில் இந்துக்களை தவிர்த்து வேற எந்த மதத்துக்குமே அடையாளம் கிடையாது. எல்லாம் வரப்பட்டது, வந்தது. சொல்லுவாங்களே வந்தேரிகள் மாதிரி நம்ம நாட்டை படையெடுத்து வந்தவர்கள் அவங்க அங்கங்க விட்ட அடையாளம் தானே தவிர்த்து இது இந்து நாடு. எங்கதான் இருந்தாலும் இந்து அடையாளங்களுக்கு மட்டும்தான் இந்தியா சொந்தம். ஆனால் இன்று மத நல்லிணக்கம் அவங்களும் வேற யாரும் கிடையாது, நம்மள்ட்ட இருந்து அடுத்த மார்க்கத்துக்கு மாறி போனவங்கன்ற பெரும் போக்கு மனதுடன் இந்துக்கள் நடந்து கொள்வதனால் இன்னைக்கு அவங்க நம்ம உண்மையிலே ஒரு அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க மாதிரி ஏதோ அரபு கொள்கைகளை கடைபிடிக்கிறவங்க மாதிரி இங்க வந்துகிட்டு சிக்கந்தர் மலைன்றது வந்து ரொம்ப உண்மையிலே சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. நீங்க 1850 ஒரு படம் புகைப்படம் இருக்கு, அதுல மேல அந்த இது இல்ல. 1850 ஒரு புகைப்படம் இப்ப சமீபத்துல பார்த்தேன். அதுல இல்ல சார், அது வந்து போட்டோஷாப்ன்றாங்க சார். மேல இது வந்து கிட்டத்தட்ட போட்டோஷாப் இல்லையா? அப்படி இல்லாட்டி 300 வருஷத்துக்குள்ள தானே வந்திருக்கும். சிக்கந்தர்ன்ற இது அங்க இருக்க ஒரு அவங்க பள்ளிவாசலா தர்காவா? தர்கா 300 வருஷத்துக்குள்ள தானே வந்திருக்கும். ஆதி காலத்து தமிழன் முப்பாட்டனின் கடவுள் முருகன். என்ன முருகன் அப்படி தமிழ் கடவுள் முருகன். நம்ம என்ன சொல்றது, எத்தனையோ முன்பு உள்ள சங்க இலக்கியங்களில் முருகனை பத்தி பாடப்பட்டிருக்கு. அறுபடை வீட்டிலேயே முதல் படை வீடுனா அது தோன்றிய காலம் என்ன? தோன்றிய கோயில் இது குடவரை கோயில். அது குடைஞ்சு கட்டப்பட்ட கோயில். அப்ப அந்த குடவரை கோயில் போது அந்த மலைக்கும் கோயிலுக்குமான தொடர்பு என்ன? இது அந்த கோயிலுக்கும் இதுக்கும் முருகனுக்கும் உள்ள முருகன் மலை. நீங்க சிக்கந்தர்ன்றது ஒரு வழிபாட்டுக்கு வரீங்கன்னா நீங்க போய் வழிபட்டுட்டு போங்க. நம்ம மத நல்லிக்கிறதுக்கு இது பண்ணி அதை பத்தி ஒன்றும் சொல்லல. ஆனா நீங்க சொந்தம் கொண்டாடுறது நீங்களே இந்துக்கள்ல இருந்து மாறி போனவங்கன்ற மறந்துட்டு பேசாதீங்க. உங்க புத்தியில வச்சுட்டு பேசுங்க. இதை நம்ம சொன்னோம்னா நம்ம இது இந்துத்துவவாதி, நம்ம RSS, நம்ம பிஜேபி. இந்து தாய் வயிற்றில் பிறந்த இந்துக்காக தான் நான் பேசுவேன். இது என் இந்து நாடு. இந்த நேரத்துல கூட நான் பேசலன்னா நான் ஒரு இந்துன்றதுக்கு இல்ல சார். நவாஸ் கனி அவர்கள் இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீங்க அதுல வந்து வக்போர்டு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி. வக்பு வாரியம் எங்க இருந்து வந்துச்சு? வக்பு வாரியம்ன்றது அரசாங்கத்தால அந்த சொத்துக்களுக்காண்டி அமைக்கப்பட்டது. வக்பு அதான் இந்த மண் யாரு மண்ணுங்க? இங்க இருக்க கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களா இருக்கும். கிறிஸ்துவர்கள் ஆங்கிலேயம் வந்து பிடிச்சது தானே. இங்க இருக்க கிறிஸ்துவ பள்ளிகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்திட்டு போனதா. யார் பண்ணுது? யார் பண்ணல? யார் சொந்த கொண்டாடுறீங்க? ஒண்ணுமே புரியல. நீங்களே ஒரு இந்துக்கள் இங்க இருந்து மாறி போனவங்க, உங்களுக்கு என்னங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், யாரோட மண்ணு? வழிபாட்டு நீங்க பண்ணிக்கோங்க தாராளமா. அல்லாஹ்வை கும்பிடுங்க, இயேசுவை கும்பிடுங்க, மறுப்பே கிடையாது. யார் மண்ணில் வந்துட்டு யாரு சார்? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேல எங்களுக்கு ஆடு வெட்டுறதுக்கு அவங்களுடைய உரிமையை தானே சார் கேக்குறாங்க. ஆடு வெட்டுவதற்கான தலம் அது சைவ தலம்.
நீ ஏன் ஆடு வெட்ட நீ முயற்சி சார் பண்ண? மேல தர்கா இருக்குல்ல சார். அப்படி கிடையாதுல்ல. இப்ப ஆடு வெட்டுறதுன்ற பேச்ச நீங்க யாரு ஆரம்பிக்கிறா? இப்ப இன்னொன்னு நவாஸ் கனின்றதுக்கு இது தேவையில்லாத. நவாஸ் கனி வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி இன்னைக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார், நவாஸ் கனி வந்து ராமநாதபுரம் எம்பி. ஆமா, அவர் எதுக்கு சார் இது இந்த இஷ்யூல வந்து தலையிடணும்? அதுதான் நானும் கேக்குறேன். ராமநாதபுரம் எம்பி நீ வந்து இந்துக்கள் அதிகமா ஓட்டு போட்டதுனால எம்பி ஆன ஒரு எம்பி. ஏன்னா அந்த இடத்துல அன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கும்போது நம்ம அவருக்கு எங்க சமூகத்தை சேர்ந்தவனால அவருக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அங்க இருக்க இஸ்லாமியர்கள்லாம் நாங்க நவாஸ் கனிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம்ல. ஆனா அங்க இருக்க இந்துக்கள், அதிமுகவை சேர்ந்த இந்துக்கள், திமுகவை சேர்ந்த இந்துக்கள் மாறி ஓட்டு போட்டாங்க. மாறி ஓட்டு போட்டதற்கு விளைவு இன்னைக்கு வந்து ஒரு நவாஸ் கனி போன்ற எம்பிங்க வந்து ரொம்ப ஒரு மதவெறிய மாதிரி, இவங்க நம்ம அரபு நாட்டுல இருந்து வந்து மதவெறியன் மாதிரி இங்க வந்து ஒரு தவறான ஒரு மாட்டு கறியை சாப்பிட்டு ஒரு இது எங்களுக்கு மாட்டுக்கறியில சார் அசைவ உணவுன்றாங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு அப்ப அதை நீங்க பிரபலப்படுத்துறீங்கன்னா அப்ப எவ்வளவு கேவலமான எம்பி பதவியை பறிக்கணும். இந்து நாடுகள் வந்து அரபு நாடுகள் மாதிரி இங்க நீங்க இந்துக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் கண்டிப்பான முறையில். அது எந்த அரசா இருந்தாலும் அரபு நாடுகள்ல போய் ஒரு இந்து இப்படி செய்ய முடியுமா? ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு இந்து இப்படி அவங்க வழிபாட்டு முறையை தண்டனைகள் கடுமையா இருக்கும். இங்க தண்டனைகள் ஏன் கடுமையா இல்ல? ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள், நம்ம கிட்ட கொச்சைப்படுத்துவோமா? அடுத்த மதத்தை நம்ம அவங்களுக்கு பிடிக்காததை போய் அவங்க தர்கால செய்வோமா? மனசாட்சி மீறி அது கடவுள்னு நம்ம நினைப்போம். நான் இன்ன வரைக்கும் சொல்றேன், எத்தனையோ அஜ்மீர் வந்து எத்தனையோ தர்கா போயிட்டேன், எத்தனையோ கிறிஸ்துவ வேளாங்கண்ணி போறோம், எல்லாம் போயிட்டோம். ஆனால் அசைவம் சாப்பிட்டா உள்ள போக மாட்டோம். ஏன்னா நீங்க அஜ்மீர்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ஃபுல்லா அசைவ கடைகள் தான். சாப்பிட்டுட்டு தாராளமா அவங்க உள்ள போற, நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம தெய்வங்களை வந்து ஒரு அசைவம் சாப்பிட்டு பார்க்க கூடாது, குளிக்காம உள்ள போக கூடாது. இதெல்லாம் அவங்க வழிபாட்டு தலங்களே நம்ம கடைபிடிக்க. அப்ப நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கோம், நீங்க எவ்வளவு அழுக்கா வச்சுக்கிட்டு. அவர் வந்து அந்த மலையில வந்து அசைவம் உண்ற போட்டோ அவர் கூட வந்தவங்க சாப்பிடுறாங்க. அந்த போட்டோ தன்னுடைய சமூக வலைதளத்துல நவாஸ் கனி அவர்கள் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு பதிவு போடுறாரு. அசைவம் கொண்டு போய் சாப்பிட்டாங்க. அது பெரிய ஒரு சாதனை அடைக்கிறாரு. அது ஒரு இல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை புண்படுத்துவது மாதிரி ஓப்பனா சொல்றேன்ல. நீ எங்க இருந்து வந்து இங்க உனக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, ஒரு அடையாளமும் இங்க இந்த மதத்துக்கு கிடையாது. உள்ள இந்து மதத்துக்கு தான். இங்க சகோதரத்துவமா இன்று இஸ்லாமியர்கள் ஆட்சி மாறி கிறிஸ்துவ ஆட்சி மாறி இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைந்தால் கூட இந்தியாவில் மட்டும்தான் சமத்துவமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைத்து மதங்களும். வேற எந்த நாட்டிலையும் இன்னைக்கும் இந்த சமத்துவம் கிடையாது. இந்தியாவில இருக்க சமத்துவம் எந்த நாட்டிலையும் கிடையாது. எந்த நாட்டிலையும் போய் அட்லியம் பண்ண முடியுமா? இந்தியாவில என்ன இவ்வளவு அழுகு சாட்டிலே பண்றீங்க? இங்க யாருக்கா மரியாதை இல்லையா? யாருக்காவது சம உரிமை இல்லையா? இன்னைக்கும் ஒருபடி தமிழ்நாடு மேல எத்தனையோ ஊர்ல மத கலவரங்கள், மதத்தை வரிச்சு அரசியல் நடந்தா கூட இங்க மட்டும் மதத்தை வைத்து அரசியல். இப்ப நவாஸ் கனி தொடங்கி வைக்கிறார், ஒரு எம்பியா இருந்து மத பிரச்சனையை தொடங்கி வைக்கிறார். ஏன்னா எண்ணற்ற முருக கடவுள் பக்தர்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன, நான் தேவமாரா முன்னெடுத்து சொல்றேன், அதை கூட தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா சூழ்நிலையும் எல்லா நம்ம முன்னோர்களுக்கும் குடும்பம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு போர்க்களத்துக்கு வந்தாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்தா இல்ல அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் எதிர்த்தோ போர்க்களத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் குடும்பம் இருந்துச்சு. ஆனா தன் நாட்டுக்காக போர்க்களத்துக்கு வந்தாங்க. இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா, இப்படிலாம் எங்களோட வழிபாட்டு தலங்கள் முருகனோட வழிபாட்டுல தவறதா பண்ணீங்களா, இனி ஒரு போர்க்களமே தோன்றினாலும் அதில் நாங்கள் முன்னின்று நிற்போம். நாங்க குடும்பம் குட்டிலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா கடவுள் விஷயங்கள்ல விளையாடாதீங்க. நீங்க பேசுறது வன்முறையை தூண்டும். வன்முறை இல்ல, அப்ப செய்யக்கூடாதுல்ல. ஒரு தவற ஒரு தவற செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இது நான் போய் செய்வேனாங்க ஒரு தர்கா வாசல்ல இருந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செய்வேனா? மனசாட்சி கேட்குமா? அப்ப நீ வீம்புக்கு முருகன் மலை மேல வந்து சாப்பிட்டா அடுத்த ஒரு மத கலவரத்தை நவாஸ் கனி உருவாக்கி இருக்காரா இல்லையா சொல்லுங்க. அப்ப அப்படி நீ உருவாக்குனா கூட அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்க எங்க சுயநலமா இருக்க மாட்டோம். நாங்க பல கட்டங்கள்ல, பல வாழ்வியல்ல, பல போர்க்களங்களை, பல போராட்டங்களை பார்த்து வந்த வம்சம். முருகனின் அதாவது முருகனின் அம்சம் தேவரின் வழிவந்தவர்கள் நாங்கள். அடுத்த போர்க்களத்துக்கு நாங்க தயங்க மாட்டோம். இது மாதிரி கொச்சைப்படுத்தாது. அது முருகன் வந்து 7ஆம் படை முருகனா நாங்க தேவரை பாக்குறோம். நாங்க அதை பின்பற்றி போறவர்கள். கண்டிப்பான முறையில இனிமேல் இது போல் தவறை செய்யாதீர்கள். இல்ல சார், இப்ப மேல பாத்தீங்கன்னா மலை மேல தர்கா இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்க இருக்கு. ஆமா. ஆனா நீங்க தர்காவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கேரளால இருந்து ஒரு 2 பஸ்ல ஆட்கள் வராங்க.
அங்கங்க வந்து வழிபடுறாங்க. மேல இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்துக்கள் எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க சாமி கும்பிட? அதாவது அப்போ இந்து சமுதாயம் அந்த இந்து மக்கள்கிட்ட ஏன் விழிப்புணர்வு கீழே இல்ல தானே? முருகனுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் கிரிவலம் இல்ல போறாங்க? சார், கீழ ஓகே சார். ஆனா ஆமா. இன்னைக்கு வந்து மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இது அங்க உத்தரப்பிரதேசல இருக்கிற கங்கையில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சமமா இனி பார்க்கப்படுகிறது. போவாங்க, இப்ப தொடங்கிட்டாங்க. ஏன்னா மேல வந்து வற்றப்படாத ஒரு நதி நதி இருக்கு, இருக்கு, எல்லாமே கண்டிப்பா. இருக்கு. இதோட மகிமை ஏன் இந்துக்களுக்கு தெரியல? இனிமேல் தெரியும். ஆ, இப்ப நீங்க மேல ஏறி சிக்கந்தர் மலை எங்கதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ம், இனி மேல இருக்கிறது காசிநாதருக்கு தான் சொந்தம், சிக்கந்தருக்கு சொந்தம் இல்லைன்ற நிலை வரும். ம், அந்த அளவுக்கு கூட்டம் ஏறும் காசி விஸ்வநாதருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இது வீம்புக்கு பேசுறதுல வேண்டாம். ஒரு சகோதரனா 2 பேர் மலை ஏறுறாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரும் ஏறட்டும், ஒரு இந்துவும் ஏறட்டும், சகோதரமா ஏறுங்க. நீங்க போய் உங்க சாமியை கும்பிடுங்க. காசி விஸ்வநாதரை இவங்க கும்பிடட்டும். இந்த நான்வெஜ்ன்றது அந்த மலையில் பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பான முறையில. ம், நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டி கும்பிட்டுக்கோங்க. சரி, சைட்ல ஒரு வழிபாட்டத்துல வெட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. ம். பாண்டி கோயில்ல ஒதுக்கப்பட்ட இடத்துல கிடா வெட்டப்படுது. அது பாண்டிக்கு தான். ஆமா, வெளிய மண்டபத்துல வெட்டுறாங்க. மண்டபங்கள்ல வெட்டப்படுது. அது பாண்டி முனிக்கு தான். ஆமா, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா பாண்டி முனி கருவறைக்குள்ள போய் கிடா வெட்டுவாங்களா? முடியாது. அந்த சாமி எல்லை, அது முருகனோட எல்லை. நீங்க மேல சிக்கந்தர் இருக்காருன்னா போய் தாராளமா வழிபடுங்க. நாங்க கூட வழிபடுவோம். அதனால தப்பே இல்லை. நாங்க போய் மந்திரிச்சு கயிறு கட்டுறது இல்லையா? மசூதியில போய் மந்திரிச்சு கயிறு கட்டுற நம்பிக்கைன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனால் நீங்க ஓவர் லூப் பண்ணி ஒரு எம்பி வந்து பண்ணது கண்டிப்பான முறையில நான் அத பிஜேபி அரசாங்கம் தான் பிஜேபி கோரிக்கையா வைக்கிறேன். எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும். ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு நவாஸ் கனி முதல் காரணமா இருந்தாலும் எம்பி பதவி பறிக்கப்படும். நின்று ஜெயிக்கப்பாரு. இன்னி ஒரு இந்து ஓட்டு போடுவாரான்னு பார்ப்போம் நவாஸ் கனிக்கு. மானமுள்ள ரோஷமுள்ள ஒரு இந்து. நவாஸ் கனியை மட்டும் சொல்றேன், மத்த இஸ்லாமிய வேட்பாளர் யாரையும் சொல்லல. ஏன்னா நவாஸ் கனிக்கு இன்னி ஒரு இந்து ஓட்டு போட்டானா அவன் இந்துவே இல்லை, இந்து தாய் வயிற்றுலயே பிறக்கல. ஓகே, ரொம்ப நன்றி சார்.